திருவண்ணாமலை பகுதியில் 2 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் தென்கிழக்கு பகுதியில் சுமார் 1000 அடி அளவிற்கு மலையின் உச்சியில் இருந்து மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது காணலாம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. புயலின் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் பலத்த மழையானது நேற்று பெய்தது. இதன் காரணமாக காலையில் இருந்தே மண் சரிவு திருவண்ணாமலை அண்ணாமலைஸ்வரர் கோயில் இருக்க மலை பகுதியிலிருந்து மண் சரிவானது ஏற்பட்டிருக்குது. ஏற்கனவே வஉசி நகர் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய 2 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 நபர்களை அங்கு சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். திடீரென சற்று நேரத்துக்கு முன்பாக தற்போது திருவண்ணாமலை அண்ணாமலை தெற்கு பகுதியில் இருந்த சுமார் 1000 அடி அளவிற்கான அந்த மலைப்பகுதியில் உச்சியில் சத்தம் கேட்டுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் சென்றவர் பார்த்தபோது மண் சரிவு அடுத்தடுத்து நடைபெற்றிருக்கிறது. சிறிய பாறைகள் முதல் பெரிய பாறைகள் வரை அந்த மலைப்பகுதி எப்பவுமே பச்சை பசேல் என்று காணப்படும். தற்போது இந்த மண் சரிவு காரணமாக அப்பகுதியில் மட்டும் மண்கள் சரிந்தது போன்று காணப்படுகிறது. இப்பகுதிக்கும் பேரிடர் குழு அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். அதே போன்று மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகளும் அப்பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த பகுதி பாதி காட்டு பகுதிகளாகவும் அதே போன்று வீடு பகுதிகளாகவும் இருப்பதன் காரணமாக அதுவும் தொலை தூரமாக இருக்கிறது. இருப்பினும் அண்ணாமலையார் அந்த மலைப்பகுதியில் அடுத்தடுத்து மண் சரிவு காரணமாக பதட்டம் ஏற்படுது. பதட்டம் இருப்பினும் பேரிடர் குழுவும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். அந்த பகுதியில் விட்டு விட்டு மழையானது பெய்து வருகிறது. அதையும் பொருட்படுத்தாமல் அந்த குழுவினர் மீட்பு பணியில் ஒரு புறம் ஈடுபட்டிருந்தாலும் தற்போது தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில் மண் சரிவு திடீர்னு ஏற்பட்டிருக்கும் காரணமாக அப்பகுதியில் ஆய்வானது மேற்கொள்ளப்படுகிறது. பொதுமக்கள் யாரும் பதட்டம் அடைய வேண்டாம் எனவும் தொடர்ந்து அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.